ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவிற்கு தடையற்ற எரிபொருள் வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். Russian President Vladimir Putin stated that Russia is ready to supply uninterrupted fuel to India. ஜெர்மனி 18 வயது இளைஞர்களுக்கு தன்னார்வ ராணுவ சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்த வாக்களித்துள்ளது. Germany has voted to introduce a voluntary military service program for 18-year-olds. பிறப்புரிமை குடியுரிமையை சவால் செய்யும் வழக்கை விசாரிக்க அமெரிக்க நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. The US Supreme Court has agreed to hear a case challenging birthright citizenship. ஒலிம்பியர் மற்றும் பிற எரித்திரியர்கள் 19 வருடங்களாக விசாரணையின்றி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று உறவினர்கள் பிபிசிக்கு தெரிவித்தனர். An Olympian and other Eritreans have been freed after 19 years without trial, relatives told the BBC. Netflix நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தின் திரைப்படம் மற்றும் ஸ்ட்ரீமிங் வணிகங்களை $72 பில்லியன் வாங்குகிறது. Netflix is set to buy Warner Bros. Film and streaming businesses for $72 billion. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு குழு சேரவும். Subscribe for more 2.1 news.